ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் சிஐடி அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பிஹெச்சி டெக்கு, ஜிசிடி இதுக்கெல்லாம் தாண்டி அடுத்ததாக வந்து ஃபில் ஆகக்கூடியது வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு எய்டட் காலேஜ். இங்கே வந்து எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ் இருக்குது. எய்டட் கோர்சஸில் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி ஃபீஸ் கம்மியாக இருக்கும். இதே செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸில் கொஞ்சம் வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. இது வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. ஸோ இதோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து ஓசிக்கு வந்து 195.5, பிசிக்கு வந்து 195, எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு வந்து 185 வந்து ஃபில் ஆகிருக்கு. இதே சிவில் இன்ஜினியரிங், ஸோ சிவில் இன்ஜினியரிங் வந்து பெருசாக ஃபில் ஆகிறதில்ல. ஸோ அது பார்த்திங்கன்னா ஓசி வந்து 184 வந்து கிடச்சிருக்கு, பிசிக்கு வந்து 179.5 கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 181 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 173.5 கிடச்சிருக்கு, எஸ்சிஏக்கு வந்து 164.5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 178, 179 இந்த மாதிரி வாங்கியிருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா வந்து காலேஜ் வந்து சூப்பர் காலேஜ், கண்டிப்பாக வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான், ஒரு 189, 185 இந்த ரேஞ்சுக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஓசி வந்து 189, பிசிக்கு வந்து 185, எம்பிசிக்கு வந்து 182.5 வந்து ஃபில் ஆகிருக்கு, எஸ்சிக்கு வந்து 173க்கும், எஸ்சிஏக்கு வந்து 169க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. இதே வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ் வந்து ஒரு 3 மார்க் 2 மார்க் கம்மியாக தான் வந்து ஃபில் ஆகும். ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து எய்டட் கோர்ஸை விட கம்மியாக வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓசி வந்து 186, பிசி வந்து 183.5, எம்பிசி 179.5 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 173, எஸ்சிஏக்கு 143 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். ஸோ செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸஸே வந்து 196 தான் வந்து மினிமம் கட் ஆஃபு. ஸோ ஓசி வந்து 196 ஃபில் ஆயிடுச்சு, பிசியும் 196, எம்பிசிக்கு வந்து 195 ஃபில் ஆகிருக்கு, எஸ்சிக்கு வந்து 185.5க்கும், எஸ்சிஏக்கு 184.5க்கும் ஃபில் ஆயிடுச்சு. அதே வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு 183 வந்து நமக்கு ஓசி கிடச்சிருக்கு, பிசிக்கு 178 கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 179.5 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 170.5 வந்து கிடச்சிருக்கு. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து எய்டட் கோர்ஸு. ஸோ எய்டட் கோர்ஸ் வந்து ஓசிக்கு வந்து 197க்கு, பிசிக்கு வந்து 196 கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு வந்து 195.5 மினிமம் கட் ஆஃப் கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 191க்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து இசிஇ. ஸோ இசிஇ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஎஸ்சிக்கு அளவுக்கே வந்துருச்சு. ஓசிக்கு வந்து 196, பிசிக்கு வந்து 195.5, எம்பிசிக்கு 194.5, எஸ்சிக்கு வந்து 187 கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து இந்த கட் ஆஃபு கிடைக்காது. இசிஇ, ட்ரிபிள்இ எல்லாமே வந்து இப்போது கொஞ்சம் பூம் ஆகிருக்கு. அதனால் இதுலேருந்து ஒரு கட் ஆஃப் வந்து 1 இல்லை வந்து 1.5 கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அடுத்தது வந்து ட்ரிபிள்இ. ஸோ ட்ரிபிள்இ வந்து 193.5 வந்து ஓசி கிடச்சிருக்கு. இந்த டைம் கண்டிப்பாக 195 எதிர்பார்க்கலாம். பிசிக்கு வந்து 192.5, எம்பிசிக்கு 192 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 180 கிடச்சிருக்கு. இதே வந்து இசிஇலேயே வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. ஸோ எய்டட் கோர்ஸை விட ஒரு 2 மார்க் வந்து இல்லை 1 மார்க் வந்து கம்மியாக இருக்கும். ஓசிக்கு வந்து 195, பிசிக்கு வந்து 194, இதே எம்பிசிக்கு 193.5, எஸ்சிக்கு வந்து 185 கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து ட்ரிபிள்இயில் செல்ஃப் சப்போர்ட்டு 192க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு, பிசிக்கு வந்து 190.5, எம்பிசிக்கு 189.5 கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 176.5 வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி வந்து செல்ஃப் சப்போர்ட் தான் இருக்குது, எய்டட் கோர்சஸ் கிடையாது. செல்ஃப் சப்போர்ட்லேயே வந்து 195.5 வந்து ஓசி கிடச்சிருக்கு. இந்த டைம் கண்டிப்பாக ஒரு 196.5 வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பிசிக்கு 195க்கு, எம்பிசிக்கு 194.5 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 185.5க்கு, எஸ்டிக்கு வந்து 180க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் மாதிரியே தான், பெருசாக வந்து மூவ் ஆகலை, சிவிலை விட கம்மியாக தான் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து எய்டட் கோர்ஸ் வந்து 189க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. இதே வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸாக இருந்ததுன்னா 184.5க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. இது வந்து ஓசி. இதே வந்து பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 185க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு எய்டட் கோர்ஸு, செல்ஃப் சப்போர்ட் வந்து 182க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு.
எம்பிசி அதே மாதிரி தான். எய்டட் கோர்ஸ் வந்து 184க்கும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து 179க்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ சிஇடி வந்து கிடச்சுன்னா கண்டிப்பாக கோர்ஸை பார்க்காம கூட எடுக்கலாம். ஏன்னா வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எய்டட் காலேஜ் அப்படிங்கிறனால கவர்மெண்ட் ஃபண்டிங்ஸ் வந்து நிறையா இருக்குது. அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்து ஃபண்டிங்ஸ் வந்து நிறையா வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறையா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ சிஐடி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 185 அண்ட் எபோவ் இருக்குது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிங்கன்னா கிடைக்காது. மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கெமிக்கல் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.